வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் பொற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, இதுதான் நம்ம பார்க்க போறது. இந்த பதிவில் நான் 2017 டிவியில் லைவாக பேசியிருக்கேன் வாஸ்து சம்பந்தமாக. அதுக்கப்புறம் 18 பேசியிருக்கேன், 19 பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் 2021 பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இந்த எந்த வீடியோவிலுமே நான் என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் யாரையுமே சொன்னது கிடையாது. அதாவது என்னன்னா, எனக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் எந்த பதிவிலுமே நான் சொன்னதில்லை. அதாவது இன்ஃபேக்ட் என்னன்னா, என்னை கூப்பிட்டு வாஸ்து பாருங்கன்னே நான் சொன்னது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு வாஸ்து டாபிக் பற்றி நான் பேசுகிறேன்னா, ஒரு வீட்டோட எந்த திசை பாதிப்பு இருந்தால் அந்த வீட்டில் வாழக்கூடியவர்களுக்கு இந்தந்த பாதிப்பு வரும், தொழில் ரீதியாக எப்படி அவங்க பாதிக்கிறாங்க, உறவுகள் ரீதியாக எப்படி பாதிக்கிறாங்க, உடல் நல ரீதியாக எப்படி பாதிக்கிறாங்க, ஆண்களா பெண்களா குழந்தைகளா, இப்படி பல கோணத்துலேயும் நம்ம உங்கள் வீட்டோட இந்த பக்கம் பாதிப்பு இருந்தால், அதாவது வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு, இந்த மாதிரி திசைகளில் எந்த திசை எது எது இருக்கலாம், எது எது இருக்கக்கூடாது, அப்போ இருக்கக்கூடாதது இருந்தால் அந்த வீட்டில் என்ன பாதிப்பு வரும் அப்படின்றத தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு தீர்வையும் சொல்கிறோம், அதை எப்படி மாற்றணும்னு சொல்லி. இந்த வகையில் நான் யாரையுமே என்னை கூப்பிட்டு வாஸ்து பாருங்கன்னு நான் சொன்னது கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம கேள்வியும் நம்மளே கேட்குறோம், பதிலும் நம்மளே சொல்கிறோம். சில நண்பர்கள் கேட்குற கேள்விக்கும் பதிலாக இது எல்லாருக்குமே பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு வீடியோ பதிவும் போட்டுட்ருக்கோம். இதில் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். புரியலன்னா என்ன கேட்கலாம், நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வகையில் என்னை நிறைய நண்பர்கள் கூட கேட்டிருக்காங்க, என்ன சார் எல்லாருமே வீடியோ பதிவு ஆரம்பிக்கும் போதே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்களே, அப்போ தானே மக்கள் உங்களை லைக் பண்ணுவாங்க, நீங்கள் ஏன் அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க, நிறைய நண்பர்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சொன்ன பதில் தான் இது எல்லாருக்குமான பதில். அதாவது ஒரு ஊரில் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது, நிறைய சாப்பாடு செஞ்சு வச்சுருக்குறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாருமா போய் அந்த ஹோட்டலில் சாப்பிட்றாங்க? யாருக்கு பசி இருக்குதோ, யார் போய் ஹோட்டலில் சாப்பிட்லான்னு நினைக்கிறாங்களோ, அதுக்கு யார் செலவு பண்ண முடியுமோ அவங்க மட்டும்தான் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க. அப்போ பசி இருக்கிறவன் தான் சாப்பாட்டை தேடி போகிறான். அப்போ அந்த சாப்பாடும் யார் பசியோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. இதுதான் நான் சொல்ல வேண்டியது எல்லாருக்குமே. நான் நீங்கள் இப்படி வீடு கட்டினா இந்த பிரச்சனைலாம் இருக்கும், இந்த திசை தவறு இருந்தால் உங்கள் வீட்டில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவாக ஒரு லிஸ்ட் போட்டு தான் நம்ம சொல்கிறோம். இருக்கக்கூடாதது இருந்தால் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்கும், அப்படிலாம் இருந்தால் நீங்கள் வீட்டை சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக தான் சொல்லியிருக்கோம். இதை மக்கள் பார்க்குறாங்களா என்னன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நிறைய எனக்கு ஃபோன் கால், நான் வீடு கட்ட போகிறேன், ஏற்கனவே வீடு கட்டிட்டேன், எனக்கு வாஸ்து தெரியும், இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கலான்னு தான் கேட்குறேன், நான் நிறைய வீடு கட்டியிருக்கிறேன், நான் பில்டராக இருக்கேன்,
இப்படி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் இருக்குது. அது உங்களால் சொல்ல முடியுமா? இந்த 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 ரூம் வந்து இங்கே வரலாமா? ஒரு பாத்ரூம் டாய்லெட் இங்கே கட்ட போகிறேன், இது இங்கே கட்டலாமா? அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ இது நான் என்ன சொல்கிறது? அதாவது அந்த வீட்டில் வாழ போகிறவங்க நாம தான்றதை மறந்துடுறாங்க மக்கள் வந்து. அதாவது பெரிய பணக்காரர்கள் நிறைய வீடு இருக்கிறவங்க மறக்கிறாங்கன்னா அதில் ஒன்றும் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்காது. காரணம் என்னென்னா, அவங்க வாழக்கூடிய வீடு வந்து ஒரு நல்ல வீடாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கட்டி விடக்கூடிய வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அது நம்ம வாடகைக்கு தானே விட போகிறோம், யார் ஒன்றா எப்படி ஒன்றா போட்டுமே, நமக்கு என்ன போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு குருவி கூடு மாதிரி வீடு நிறைய கட்டி வச்சுருக்காங்க. தவறான அமைப்பில் நிறைய வீடுகள் இருக்குது, அதையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த பணத்துக்காக போகிறவங்க, பணக்காரர்கள், நிறைய பணக்காரர்கள்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வாழக்கூடிய வீடு நல்லா தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நாம் தானே இந்த வீட்டில் வாழ போகிறோம். ஒரே ஒரு கேள்வி மட்டும் நம்ம ஃபோனில் கேட்டால் நம்முடைய வாழ்க்கை சரியாயிடுமா? அந்த வீடு வந்து ஒரு பர்ஃபெக்டான வீடாக இருக்க முடியுமா? அப்படின்லாம் யோசிச்சுக்கணும். எனக்கு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அழைப்பு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து வருது. புதிய நம்பர், யாருன்னு தெரியல. ஃபோன் அட்டன் பண்ணி பேசும்பொழுது, சார் நான் வந்து வேலூர்லேருந்து பேசுகிறேன், புதுசாக ஒரு லே அவுட் போட்டிருக்காங்க, அதில் வந்து நான் ஒரு பிளாட் வாங்க போகிறேன், நான் உங்களை வந்து நேராக பார்க்கணும் அப்படின்றாப்புல. ஏங்க இது என்னை வந்து நேராக பார்க்கறதுல என்னங்க பிரயோஜனம்? இல்லை சார் நான் அந்த லே அவுட் எடுத்துன்னு வரேன், எனக்கு அந்த லே அவுட்டில் எனக்கு ஒரு மனையை சூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்றார். நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்க, நான் அதுக்கு சரிப்பட மாட்டேன், நான் வந்து இடத்த பார்க்காம உங்களுக்கு நான் கன்சல்டேஷன் பண்ணுறதில்ல, ஆலோசனைலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்றேன். இல்லை சார் நான் உங்களை நேராக பார்க்குறேன் அப்படின்றாரு. என்ன இன்றைக்கி பார்க்க முடியாது, நான் வெளியில் இருக்கேன், நாளைக்கு ஒன்றா 9 மணிக்கு வாங்க அப்படின்றேன். சரின்னு சொல்லிட்டு அவர் என்னுடைய மொபைல் வந்து ரிப்பேரில் இருக்குது, நான் ஒரு நண்பருடைய மொபைல்லேருந்து தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் உண்மையே பேசலை. உங்களுடைய இடம் வந்து நான் என்னுடைய ஆஃபீஸ் வந்து இருக்கிறது ஆன்லைனில் கூகுளில் இப்போ அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அது கரெக்டாக கொண்டு வந்து என்னுடைய ஆஃபீஸ்க்கு விட்டுடும். அவர் சொல்கிறார் அந்த ஆஃபீஸு இந்த இடத்துல தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த லேண்ட்மார்க்லாம் சொல்கிறார். ஆமாம் அங்கே தான் இருக்குது அப்படின்றார். சரி நான் நாளைக்கு 9 மணிக்கு வரேன்றார். அவர் என்ன பண்ணார், இன்றைக்கி காலையிலேயே 7:30 மணிக்கெலாம் வந்துட்டு எனக்கு பேசுகிறார். சார் நான் வந்துட்டேன், நீங்கள் 9 மணிக்கே வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றார். என்னுடைய பழக்கம் என்னென்னா, எனக்காக யாரும் வெயிட் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய பாலிசி. அதனால் சரி இருங்க நான் வரேன்னு சொல்லிவிட்டு உடனே நான் வந்து அவரை பார்க்குறேன். பார்த்து உட்காந்து பேசுகிறோம். பேசிட்டு அவர் நீங்கள் எத்தனை பேர் உங்கள் கூட பிறந்தவங்க, நீங்கள் எத்தனாவது பிறந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் 3வது பிறந்தேன்றாரு. இல்லை நீங்கள் 4வது தான் பிறந்திருப்பீங்க அப்படின்றேன். பிறப்பு வரிசையில் நீங்கள் 4வதாக பிறந்திருப்பீங்கன்றேன். என்ன சார் நீங்கள் எப்படி டைரெக்டாக இப்படி சொல்கிறீங்க அப்படின்றாரு. அவர் 4வதாக தான் பிறந்திருப்பார். ஆமாங்க, நீங்கள் சொல்கிற விஷயத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு டேட்டா, அது டேட்டா பொய் சொல்லாது, எல்லாமே கனெக்டிவிட்டி தான் இதெல்லாம், நான் அதை வந்து லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். அவர் வந்த ஒரு நிமிஷத்துலேயே இதெல்லாம் வந்து அவர்கிட்ட கேட்டு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் வந்து சின்னதாக ஒரு லே அவுட் கொண்டு வந்தார். அந்த லே அவுட்டில் வந்து நான் வந்து ஒரு 5ஆம் நம்பர் இடம் வாங்க போகிறேன், இது வாங்கலாமா அப்படின்னாரு. அது பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ஒரு அதில் ஒரு 12 பிளாட்டோ என்னவோ தான் இருந்தது, சின்ன ஏரியா. அந்த பிளாட்டோட சைஸும் பார்த்தீங்கன்னா 24க்கு 40, சின்னதாக தான் இருக்குது. அதில் எப்படி நம்ம வீடு கட்டுறது ஒரு கேள்வி. சரி அது உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் அவர் வீடு கட்டுறதுக்கும் ஒரு பிளான் வச்சுக்கிறார், நான் இப்படி கட்ட போகிறேன்னார்.
தாராளமாக கட்டிக்கங்க, வாங்கிக்கிங்க. சரி, இந்த இடம் வந்து சுற்றி என்ன இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, காலியாக தான் இருக்குதுன்றார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட சரி நீங்கள் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டேன். அந்த லே அவுட் காமிச்சு எனக்கு வந்து அதில் உடன்பாடு கிடையாது. ஏன் உடன்பாடு இல்லை அப்படின்னா, ஒரு விஷயம் பேசுறதுக்காக நேற்று ஒரு ப்ரோக்ராம் பண்ணின்னு போகிறேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவில் கூட சொல்லியிருப்பேன். ஒரு பிறந்த குழந்தையை பார்க்கறதுக்காக போகும்பொழுது எனக்கு ஏற்பட்ட அந்த சகுனங்கள், நான் பார்த்த காட்சிகள் எல்லாமே நான் போகக்கூடிய இடத்துக்கு சம்மந்தப்பட்டதாகவே இருந்தது. நான் நிறைய பதிவில் நான் சொல்லியிருக்கேன். அப்போது ஒரு இடம் பார்க்காம இந்த இயற்கையோட சமீட்சைகள்லாம் நம்ம எடுத்துக்காம நம்ம வந்து ஒரு லே அவுட்டை பார்த்துட்டு பணத்துக்காக நம்ம இதை நீங்கள் வாங்கிக்கணும்னு நான் சொல்லும் பொழுது, நான் அந்த ஏரியாவை பார்க்கல, அந்த லே அவுட்டை மட்டும் பார்த்து நான் வாங்கிக்கணும்னு சொல்லும் பொழுது, அந்த இடம் வாங்கினதுக்கு அப்புறம் கூட நம்ம சொல்ல முடியாது. இந்த இடம் நான் வாங்க போகிறேன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த நிமிஷத்துலேருந்தே அந்த வாஸ்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதை வந்து உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். ஒரு நல்ல இடம்னா நம்மளை அடுத்த கட்டம் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு தவறான இடத்த நம்ம சூஸ் பண்ணுறோம்னா அது வர அடி நம்மளை வந்து அப்போதே ஆரம்பிச்சிடும். நம்ம நினைக்கிறோம் இல்லையா இந்த இடம் வாங்க போகிறோன்னு, அப்போதே அது ஆரம்பிக்கும். இது பல பேருக்கு நான் சொல்லி புரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த காலையில் வந்த நண்பருக்கும் அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பண்ணுறதெல்லாம் தப்பு. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, நான் ஒரு காலேஜில் வந்து லெக்சரராக வேலை பார்க்குறேன் அப்படின்றார். அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் என்னை வந்து பார்க்குறதுல உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. நான் தான் உங்கள் இடத்த வந்து பார்க்கணும்னு சொல்கிறேன். இதெல்லாம் விட்டுட்டு நான் உங்களை சும்மா வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாரு. வந்துட்டு லே அவுட் எடுத்து வைக்கிறாரு. அதாவது வாழ போகிறவர் அவர். நான் அந்த இடத்த வந்து பார்த்துட்டு அது நல்ல இடமான்னு நான் சூஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அதெல்லாம் விட்டுட்டு அவர் நேராக வர்றார். நானாக அந்த வீட்டில் போய் நான் வாழ போகிறேன் அந்த இடத்த வாங்கி. இது மக்கள் எல்லாருமே இந்த தப்பு தான் பண்ணுறாங்க. அதாவது இலவசமாக எதை வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் இது வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, அந்த வீட்டில் வந்து அடுத்த ஜென்ரேஷன் சம்மந்தப்பட்டது, உங்கள் குழந்தை சம்மந்தப்பட்டது, உங்களுடைய தொழில் வருமானம் சம்மந்தப்பட்டது, உறவுகள் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் வந்து மனசில் வைக்காம எனக்கு வந்து இலவசமாக தான் வேணும் அப்படின்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த ஆசிரியர் பணியில் அவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட படிக்கிற பசங்க எப்படி மதிப்பாங்க? ஸோ யாருமே பேச்சு கேட்க மாட்டாங்க. நான் அவர்கிட்ட அப்போவே ஃபேஸ்க்கு முன்னாடியே சொல்கிறேன், உங்ககிட்ட படிக்கிற பசங்க உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க, உங்களை மதிக்க மாட்டாங்க. என்ன சார் சொல்கிறீங்கன்னாரு. ஆமாம், நான் என்ன சார் சொன்னேன் நேற்று உங்களுக்கு? என்னை வந்து பார்க்கறதுல பிரயோஜனம் இல்லைங்க, நான் தாங்க வந்து இடத்த பார்க்கணும்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் கேட்கல. நீங்கள் வரீங்க, நீங்கள் வரீங்க, என் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க. அப்போது நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க, உங்ககிட்ட படிக்கிற பசங்களும் அப்படி தான் இருப்பாங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் இருப்பாங்க. அப்போது எல்லாருமே இப்படி தான் இருக்குங்கன்னா அதுதான் ஒத்தது இருக்கும். லைக் அட்ராக்ட்ஸ் லைக்னு சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் இந்த சொல் பேச்சை கேட்காதவங்களுடைய வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா வடகிழக்கு பாதிப்புள்ள அமைப்பாக தான் இருக்கும். ஜென்ரலாகவே ஆசிரியர்னாலே கிழக்கு பக்கம் ப்ராப்ளம் இருக்கும். இப்போ சொல் பேச்சை கேட்கல அப்படின்னா அது வடகிழக்கு சம்மந்தப்பட்ட இடம் அது. இப்போ நான் அவர்கிட்ட சொல்லி அனுப்பிட்டேன், உங்கள் விருப்பம் நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கோங்க, பட் எனக்கு நான் இடத்த பார்க்காம நான் வந்து கன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க மாட்டேன், நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கன்னு சொல்லி அனுப்பியாச்சு. இப்போ நான் ஏன் இதெல்லாம் இவ்வளோ நேரம் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஒரு அக்கறை அந்த இடத்த வந்து நான் பார்க்கணும்னு சொல்லி. நீங்கள் எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலும் எனக்கு என்னங்க அக்கறையாக இருக்கணும்? நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கணுமா இல்லையா? அப்போ நினைக்கணும்னா இந்த வாஸ்து கன்சல்டேஷனில் தயவு செய்து யாரும் வந்து ஃபோனில் கேட்காதீங்க. நான் திரும்ப அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு கூட ஒரு இடம் போய் மார்க் பண்ணி கொடுத்துட்டு வரேன். அவர் வந்து நிறைய வீடு கட்டியிருக்கிறாரு, கொத்தனார் வேலை தான் பார்க்குறாரு.
வீடு முதல்ல மார்க் பண்ணுறது பேசிக்காக நான் இந்த திங்ஸ்லாம் வாங்கி வைங்க, ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்கிறேன். காலையில் சொல்லிவிட்டு நான் மதியமாக போகிறேன். அவர் ஒன்றுமே இப்போ ரெடி பண்ணாமல் அங்கே நிற்கிறார். அவர் ஒரு மிகப்பெரிய பாதிப்பில் இருக்கிறாப்புல. இருந்தாலும் அவர் வந்து நல்ல வழியில் கொண்டு வரணும், அவரை கொஞ்சம் ஒரு வேறு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு கொண்டுன்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு நான் இந்த பொருளெல்லாம் ரெடி பண்ணி வைங்க, நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் சும்மா நிற்கிறாப்புல. எப்படி அவங்களாம் டெவலப் ஆக முடியும்? அவங்களாம் எப்படி வீடு கட்டியிருப்பாங்க? ஒரு பேசிக்காக மார்க் பண்ண போகிறோம், முதல் நம்ம பூமியில் வந்து இப்படி தான் மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லாமல் அவர் என்ன கொத்தனார் வேலை பார்த்துருப்பாரு? ஸோ இதெல்லாம் நான் போய் அங்கே கேட்க முடியுமா? இருந்தாலும் நான் எப்படி நீங்கள் வேலைலாம் செய்கிறீங்கன்னு ஒரு மொட்டையாக ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன். அப்போ கூட இந்த நண்பர் சொல்கிறாரு, அவர் வந்து பெரிய மேஸ்திரி கிடையாது, இன்னொருத்தர் தான் பெரிய மேஸ்திரி, இவர் சும்மா அவர் சொல்கிற வேலைலாம் இவர் செய்வார் அப்படின்னு சொன்னார். அப்போது இவருக்கு வயசு கிட்டத்தட்ட 40 வயசு இருக்கும். இவர் எப்போ பெரிய மேஸ்திரி ஆகிறது? ஸோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து பேசிக்காக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். புரிஞ்சுக்கணும்னு சொல்ல, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஔவையாரும் அதான் சொன்னாங்க. அறம் செய்ய விரும்புன்னு தான் சொன்னாங்க, அறம் செய்யுன்னு சொல்ல அவங்க. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு புரிய வச்சிரும் இந்த இயற்கை வந்து. அப்போது ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், ஒரு படித்த ஆசிரியர் கேட்கல. ஒரு கொத்தனார் வேலை செய்கிறவர், அவர் ஒன்றும் பெருசாலாம் படிக்கல, அவரும் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணல, நான் சொன்னதை அவர் வந்து புரிஞ்சுக்கல. அப்போ அவர்லாம் என்னத்தை வீடு கட்டியிருப்பார்? ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு என்ன அக்கறை இதெல்லாம் சொல்கிறதில்ல, அதுக்காக தான் சொல்ல வரேன். அந்த வீட்டில் அந்த இடத்த வாங்கி நீங்கள் வாழ போகிறீங்க, உங்களுக்கு தான் அந்த அக்கறை இருக்கணும். ஒரு 20 லட்சம் 30 லட்சம் நம்ம வந்து செலவு பண்ணி ஒரு இடம் வாங்குகிறோம், அந்த இடத்துல ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னும் பொழுது உங்களால் ஒரு 10,000 20,000 செலவே பண்ண முடியாதா? இப்போது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போய் ஒரு பெரிய பில்டரோட வீட்டை பார்க்குறேன். அவர் பேரம் பேசுகிறார். இந்த பேரம் பேசுகிறவங்களாம் யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. சும்மா நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக என்னை கூப்பிடுவாங்க. நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், எனக்கு தொழில் இருக்குது, எனக்கு பிஸ்னஸ் இருக்குது, இதெல்லாம் தாண்டி நான் வரணுன்னா அதே நான் லவ் பண்ணி இந்த வேலையை பார்க்குறேன். சொல்கிறத கேட்கலன்னா எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். இதெல்லாம் சொல்லிட்டு தான் நம்ம வந்து போகிறோம். இப்போ அப்படி இருந்தும் அந்த பில்டர் வந்து பேரம் பேசுகிறாரு. சரி, ஓகே, நீங்கள் வந்து வீடு கட்டுற தொழில் இருக்கீங்க, நான் நிச்சயமாக வந்து உங்கள் வீட்டை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன். நிறைய தவறுகள் இருக்குது அந்த வீட்டில். நான் அவர்கிட்டே சொல்கிறேன், இந்த தவறுகள் உள்ள அமைப்பில் தான் நீங்கள் எல்லா வீடும் கட்டி கொடுத்துட்ருப்பீங்க. அப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அந்த எல்லாருக்குமே அந்த வீட்டில் இருக்கும். ஏன்னா ஒத்தது தான் ஈர்க்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த வீட்டை சரி பண்ணுறதுக்கு உண்டான தீர்வெல்லாம் சொல்லியாச்சு. அவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 3 லட்ச ரூபா வெட்டி செலவாகும். அவ்வளோ ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது இந்த இலவசமாக ஒரு ஆசிரியர் வராரு. அவர் நான் சொன்ன நேரத்துக்கு வரல, முன்னாடியே வந்துட்டார். வந்துட்டு அவர் ஒரு கேள்வி மட்டும் கேட்கல, நிறைய கேள்வி கேட்டார். அவர் சொந்த இடம், அவங்களுடைய நண்பர்களுடைய இடம், அதை பற்றிலாம் கேட்குறாரு. ஸோ இதெல்லாம் வந்து கிராமத்தில் தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னம்மா வந்த மாட்டை நிலாவில் கட்டி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் வந்து அவர் கேள்வி மேலே கேள்வி வச்சுக்கிட்டே போகிறார். ஐயா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்கள் பாருங்கள், அந்த இடத்த மட்டும் வாங்கிக்கோன்னு சொல்லி அவரை நம்ம டைவர்ட் பண்ணி அனுப்பியாச்சு. ஸோ நான் வாழ போகிறதில்ல அந்த இடத்துல, நீங்கள் தான் வாழ போகிறீங்க. நான் வந்து இடத்த பார்க்காம தீர்வு சொல்ல மாட்டேன்னு சொல்லியும் அவர் வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க வீடு வடகிழக்கு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ள வீடு. அது யார் என்ன பண்ண முடியும்? கேட்க மாட்டாங்க. ஜென்ரலாகவே இந்த ஆசிரியர்கள்லாம் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற எண்ணத்தில் இருப்பாங்க. ஸோ அவர் என்ன விதிவிலக்கா என்ன? ஏன்னா அவரும் ஆசிரியர் பணி தான் செஞ்சிட்ருக்கார். ஸோ அவரும் நிச்சயமாக அப்படி தான் இருப்பார். ஸோ இது நான் எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு வீடியோ பதிவில் ஒரு கேள்வி
வச்சு நான் ஒரு வீடியோ பதிவு போடுறேன்னா அதுக்கு தெளிவாக அது எப்படி இருக்கும், அந்த வீட்டோட அமைப்பு அதெல்லாம் சொல்லி அந்த தவறை எப்படி திருத்திக்கணும் சொல்லி தான் நம்ம வந்து வீடியோ பதிவு போடுறோம். இதையும் தாண்டி புரியலைன்னா தான் என்னை வந்து நீங்கள் கூப்பிடணும் வாஸ்து பார்க்குறதுக்கு. என்னோட வீடியோ பதிவுலாம் பாருங்கள், தெளிவாக சொல்லியிருப்பேன். புரியலன்னா எப்படின்னு திரும்ப கேட்கலாம், அது யாரும் கேட்குறதில்ல. ஆனால் வந்து எனக்கு இலவசமாக நீங்கள் வாஸ்து பாருங்கன்னா நான் எப்படி பார்க்க முடியும்? எனக்கு வேறு வேலை இருக்குது. இந்த வாஸ்து வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இலவசமாக எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த வீடு கட்டுற விஷயத்தில் இலவசமாக நீங்கள் போகாதீங்க. இலவசமாக போனவங்கலாம் குடும்பத்தை இழந்துட்டு நடுத்தெருவில் நின்றுட்டுருக்காங்க. நான் அதை வந்து ஒவ்வொரு நாளும் அதை வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ தயவு செய்து என்னை வந்து ஒரு தர்ம சங்கடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தாதீங்க. என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள்லாம். நீங்கள் ஒரு முறை என்னை உங்கள் இடத்த கூப்பிட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 100 முறை என்னை வந்து பார்த்தாலும் சரி, ஃபோனில் கூப்பிட்டாலும் சரி, நான் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தயார். ஒரு தவறான அமைப்புள்ள இடத்துக்கோ ஒரு தவறான லேஅவுட்டுக்கோ நான் வந்து அந்த ஆலோசனையை சொல்கிறதுக்கு நான் ஆள் கிடையாது. அதுக்கான ஆள் நான் இல்லைன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு தெளிவாக போட்டிருக்கேன். ஸோ மக்கள் வந்து கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வாழ போகிறீங்க, அதை மனசில் நினச்சிக்கிட்டு வேலையை பாருங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான தகவலோடு சந்திக்கின்றேன். 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.